புதிய துவக்கத்தை தேவன் கொடுத்ததுக்காக யாவருக்கும் சபை போதகனாக உங்களை யாவரும் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, விசேஷமாக இந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உன்னை திரளாக பெருக பண்ணுவேன் என்றால் கர்த்தரை தேடி போவார்கள். ஆனா இவருடைய நல்ல குணத்தை வைத்து கர்த்தர் அந்த மனிதனை தெரிந்து கொண்டார். அவர் யார் என்றால் ஆபிரகாம். அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே எந்த ஆசீர்வாதமும் இல்லை. தேவன் அறியாத ஒரு புறஜாதி மனிதனா இருந்தாலும் தேவனை விசுவாசித்தார். அந்த நட்சத்திரம் என்ன கூடும், அந்த சந்ததி பெருக பண்ணுவான் சொன்னபடியாகவும் ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு, அதுக்கப்புறம் யாக்கோப்பை ஆசீர்வதித்தார். யாக்கோப்புக்கு 12 பிள்ளைகளை கோத்திரங்களை கற்றுக் கொடுத்தார். ஆபிரகாமுடைய 42ஆம் வம்சத்துல பிறக்கப்பட்டதான் தாவீது வம்சத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து பிறந்தார். யாத்திராக்கள் வாசிக்கும் போது என் கற்பனை கீழ்ப்படிகளுக்கு 1000 தலைமுறை நான் ஆசீர்வாதமாக வைப்பேன் சொன்ன வாக்கு தத்தபடியாகவே தன் பிள்ளைகளை காணும்படியாக அநேக தலைமுறை மட்டும் ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்தார். என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். ஒரு 4 பேர்த்தை வச்சு ஆரம்பிச்சேன் ஒரு ஓட்டு வீட்டில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரை பயன்படுத்தினார். என்னுடைய 27 வயதிலே நான் ஆண்டவருக்காக ஊழியத்தை தேர்ந்தெடுக்கப்பட்டேன். 30 வயசுல ஆண்டவருடைய முழுமையாக ஊழியம் செய்து ஒரு குருத்துவ ஆயராக பட்டம் பெற்று நானும் என் மனைவியும் கர்த்தருடைய மகிமையான ஊழியத்தை செய்து வந்தோம். சபையை கொஞ்சம் பெருக பண்ணி ஒரு ஆராதனை நடத்தணும். இப்ப கர்த்தருடைய பெரிதான கிருபையிலே 2 ஆராதனை தேவன் கொடுத்திருக்கிறார். 300 குடும்பங்களிலே கர்த்தர் கொடுத்து, அது மட்டும் இல்ல பெண்கள் ஐக்கியம் நடக்கும்படியாக கர்த்தர் கொடுத்தார். கிளை ஊழியத்தை சேலத்தை தேவன் கொடுத்தார். இந்த வாக்கு தத்தபடியாக ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ கர்த்தர் வேறு பிரிச்சு கொண்டு போய் உன்னை திரளாக பெருக பண்ணுவேன்னு சொல்லி இந்த சபையை கர்த்தர் பெருக பண்ணியிருக்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய பெரிதான கிருபையிலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இது தனிப்பட்ட என்னுடைய ஒரு நபருடைய ஊழியம் இல்லை. இதுக்கு பின்பாக 55 பேர் கர்த்தருடைய கிருபையினாலே ஜெபம் பண்ணி இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி தேவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சந்தையாய் பெருக பண்ணாரோ அதே போல எனக்கு ஒரு மகனை கர்த்தர் கொடுத்தார். அவனும் போதகருக்காக அவனை படித்து எனக்கு அப்புறம் அவன் வரும்படியாக நீங்களும் என் மகனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உன்னதக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எப்படி கர்த்தர் ஆபிரகாம கர்த்தர் கொடுத்தாரோ அந்த மாதிரி உத்தமனாய் இருந்து கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிகளுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்ய அவனுக்கு வித்தியாசத்தை கர்த்தர் காட்டுவார். பார்த்து கொண்டு உங்களையும் திரளாக பெருக பண்ணுவார் என்று சபையாக வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக.